அனைவருக்கும் வணக்கம். காகத்துக்கு நாம் உணவு வைக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம காகத்துக்கு உணவு வைக்கிறது எதுக்குன்னே தெரியாமல் நிறைய பேர் காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டுருக்கிறத பார்ப்போம். ஒரு சிலர் சனிக்கிழமையில் மட்டும் வைப்பாங்க, ஒரு சிலர் நாள்தோறும் வைக்கக்கூடியதை பார்ப்போம். முக்கியமாக அமாவாசை நாளில் காகத்துக்கு உணவு வைப்பாங்க. அப்படி காகத்துக்கு உணவு வைக்கிறதால என்னென்ன பலன்கள்லாம் நமக்கு இருக்குது, இது இப்படி வைக்காமல் விடுறதால நமக்கு ஏதாவது ஒரு தோஷங்கள் வருமா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கிறதுக்கு இந்த காகத்தால் முடியுமா? இது எல்லாத்தையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே காகத்துக்கு நம்ம சாப்பாடு போடும்போது முக்கியமாக சுத்தமான உணவாக, புதிதான உணவாக அந்த இலையில் வச்சு படைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதில் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் எள் கலந்த சாதத்தை காகத்துக்கு படைத்தோம் அப்படின்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து நிவாரணம் பெறலாம் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம். அந்த வகையில் காகத்துக்கு உணவு வைக்கிறதால என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் ஏற்படுது, முக்கியமாக எந்த திசையில் காகத்துக்கு உணவு வைக்கலாம், இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நம்ம காகத்தை பற்றி பார்க்குறதால சனி பகவானுக்கு போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை பாருங்கள். நீங்கள் இது போல் காகத்துக்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தினமும் வைப்பீங்களா, அல்லது உங்களுக்குன்னு தனியாக நான் இந்த பொருளை ஒரு சிலர் பிஸ்கட் மட்டும் கொடுப்பாங்க, ஒரு சிலர் தண்ணி மட்டும் வச்சுட்டு வருவாங்க, ஒரு சிலர் சாதம் வைப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பழக்கம் இருக்குது, காகத்துக்கு உணவு வச்சதால் நீங்கள் ஒரு நன்மையை அடைஞ்சிருக்கீங்களா, உங்கள் முன்னோரை இந்த காகத்தின் வடிவில் பார்க்குறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்களா? அதாவது உங்கள் வீட்டில் எப்போ பாரு கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, சண்டையாக இருக்குது, எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது. முக்கியமாக யாருக்காவது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, வசியம் இது போன்ற முறைகளெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லது உங்களுக்கு வசியம் ஏதாவது வைத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் இருக்கீங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்திற்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நம்ம இப்படி காகத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது பொதுவாக எள் கலந்த சாதம் வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் உணவு வகைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காய்கறிகள் போன்ற பாரம்பரிய சுவையோடு இருக்கக்கூடிய உணவுகளை வைக்கலாம். இந்த நாளில் நம்ம காகத்துக்கு உணவளிப்பது நம்ம முன்னோர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு வழக்கம். மேலும் அவர்கள் காகம் வடிவில் உணவு உண்டு குடும்பத்துக்கு ஆசி வழங்குவதாகவும் நம்பப்படுது. பொதுவாகவே இந்த காகத்துக்கு உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலயபட்ச அமாவாசையில் வைக்கும்போது அது மிக பெரும் நன்மையை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சாதாரணமாக அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். முக்கியமாக இந்த மகாலயபட்ச காலத்தில் நாம் யாருக்கு வேணாலும் நம்ம மனதில் நினைத்து உணவு வைக்கலாங்க. நம்ம தாத்தா பாட்டி அப்படி தான் நம்ம நினைக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம அந்த காகத்துக்கு உணவு இந்த மகாலயபட்ச நாளில் வைக்கும்போது நம்மளுடைய உற்றார் உறவினர் யாருக்கு வேண்டுமானாலும் அந்த உணவு போய் சென்றடையும். அதனால் நமக்கு மிக பெரும் பலன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி காகத்துக்கு உணவு வைக்கும்போது முக்கியமாக சில தவறுகளையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா காகத்துக்கு உணவு வைக்கும்போது நாம் குளிக்காமல் வைக்கிறது, அதே போல் அசைவ உணவை காகத்துக்கு வைக்கிறது, இது ரொம்பவே தவறான விஷயமாக கருதப்படுது. அதனால் கண்டிப்பாக நம்ம காகத்துக்கு உணவு வைக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. நாம் ஒரு தவறு செய்தாலும் அது 7 ஜென்மத்துக்கும் தொடருமா, நாம் அதில் ஒரு நன்மையை செய்தாலும் அது 7 ஜென்மத்துக்கும் தொடருமா. அதனால் காகத்துக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம இது மாதிரி தவறுகளெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணுங்க. அதே போல் காகத்துக்கு உணவு வைக்கிறதால எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. கண்டிப்பாக சனி பகவானும் யமனும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காகத்துக்கு உணவிடுவதால் இருவரும் திருப்தி அடைவாங்களாம். விருந்தினர் வருவதையும் நல்ல செய்திகள் வரப்போவதையும் முன்கூட்டியே நமக்கு காகம் கரைந்து குரல் கொடுக்கறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். காலையில் காகத்துக்கு சாதம் நம்ம காகையினுடைய சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசலை நோக்கி கத்தி
பயன்படுத்தினா நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. காகத்துக்கு தினசரி உணவு வைக்கிறதால தினமும் குறிப்பிட்ட அந்த நேரத்துக்கு அந்த காகம் வந்து நம்மளை வந்து கூப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது காகத்துக்கு உணவு வைத்தா மறைந்த முன்னோர்களுடைய ஆசியும் சனி பகவானுடைய அருளையும் பரிபூர்ணமாக பெற முடியும் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கைங்க. ஒரு சிலர் வந்து காகத்துக்கு உணவு வைக்கும்போது நாம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து நாம் இப்படி காகத்துக்கு இதை வச்சா போதும்பா, நம்ம சாப்பிட்டோம், அதில் மீதி ஒரு சாப்பாடு இருக்குது, அதை வச்சா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. முக்கியமாக காகத்துக்கு நம்ம உணவு வைக்கும்போது கிழக்கு திசையில் இருந்து வந்து எடுத்ததுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தெற்கு திசையில் வந்து எடுக்கக்கூடியது கொஞ்சம் நம்ம அதை வந்து இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு நாம் இப்படி வைக்கக்கூடிய இந்த உணவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம முன்னோர்களுடைய பசியை ஆற்றும் அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் நம்பிக்கையாக இருக்குதுங்க. அப்படி அவங்க பசியோடு வருவாங்க அப்படின்னும் அந்த பசியை நாம் ஆற்றும்போது அதுவே நமக்கு மனதார ஆசையை கொடுப்பாங்களாம். இருக்கக்கூடிய கஷ்டம் கூட நீங்கி போகும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதனால் காகத்துக்கு உணவு வைக்கும்போது நிச்சயமாக நாம் எச்சில் படாத உணவுகளை வைக்கணும். பழைய உணவுகளை கண்டிப்பாக வைக்கக்கூடாது. பழைய உணவுகளை வைக்கும்போது நிச்சயமாக அதுக்கான பலன் நமக்கு நல்லதாக இருக்காது. நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சாப்பாடு கொண்டு போய் வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து இவ்வளவு நாள் காகத்துக்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம்லாம் இல்லை, ஆனால் இதுக்கு மேலே நான் இது மாதிரி இந்த வீடியோவை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பண கஷ்டத்தை கூட இந்த காகம் நமக்கு காகத்துக்கு உணவு வைக்கிறதால நீக்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் அதிகாலை விடியும் போது சூரியன் உதித்திருக்க மாட்டார். நம்ம கிழக்கு பக்கத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் பிறக்கக்கூடிய நேரம். அந்த சமயம் அதாவது காலை 6 மணிக்கு முன்பாகவே காக்கைக்கு நம்ம கையால் 5 கருப்பு உலர் திராட்சையை கொடுக்கலாம். அதே போல் காலை 5:45 மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப நல்லதான். இந்த நேரத்தில் பறவைகள் கண் விழித்திருக்கும், காகங்கள் பறக்கும். நீங்கள் வைத்தவுடன் காகம் வந்து அந்த கருப்பு திராட்சையை எடுத்து சாப்பிடணும். இது நிச்சயமாக ஒரு நாளில் நடக்காது. தினமும் காகத்துக்கு கருப்பு திராட்சையை வைத்து நீங்கள் பழகணும். ஒரு காலகட்டத்துக்கு மேலே நீங்கள் கருப்பு திராட்சையை வைப்பதற்கு முன்பு காகம் வந்து உங்களுக்கு காத்திருக்கும். அந்த நேரம் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்து இருக்கும். ஒரே நாளில் விமோச்சனத்தை எதிர்பார்க்க முடியாதுங்க. தினமும் நீங்கள் இடைவிடாது அதிகாலையில் வேலையில் இந்த காகத்துக்கு கருப்பு திராட்சையை வச்சுட்டு வாங்க. அதே போல் கெட்ட தலையெழுத்து கூட நல்லதாக மாறும். கருப்பு திராட்சையை நாம் இந்த மாதிரி தினமும் கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு எழுதப்பட்ட கெட்டது கூட நன்மையாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தினமும் தயிர் சாதத்தை கொடுக்கலாம். இந்த தயிர் சாதத்தை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாம் கொடுக்கலாம். உங்களுடைய வீட்டில் சாதம் சமைத்து முடித்த பிறகு நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பு கொஞ்சம் வெள்ளை சாதத்தில் தயிர் சேர்த்துக்கொண்டு காகத்துக்கு வைக்கலாம். அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இந்த 2 விஷயத்தையும், அதாவது கருப்பு திராட்சை மற்றும் தயிர் சாதம், இந்த 2 விஷயத்தையும் கடைப்பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, மற்றபடி தயிர் சாதத்தை வீட்டில் இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் காகத்துக்கு வைத்தா பலன் உண்டுங்க. இந்த எளிமையான ஆன்மீக பரிகாரங்கள் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இந்த காகத்துக்கு உணவு வைக்கக்கூடியது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் பரிகாரம் அப்படின்னு எங்கெங்கேயோ நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம், வழிபாடு செய்கிறோம், எவ்வளவோ பணம் செலவு செய்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோம். ஆனால் சாதாரண விஷயமான இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறத செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமாக அந்த காகத்தினுடைய பார்வை நம்மளுடைய கஷ்டங்களை தீர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கஷ்டம் அப்படின்னாலே முதல்ல நம்ம சனி பகவானை தான் சொல்கிறோம், சனி வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு. ஆனால் அந்த கஷ்டத்தையெல்லாம் நீக்கக்கூடியதாக இந்த பரிகாரம் இருக்குது. சனி பகவானே நமக்கு துணையாக வந்து நன்மையை கொடுப்பாரு அப்படின்னு நம்பலாம்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் காகத்துக்கு உணவு வைக்கிறது பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக இப்போது மகாலய அமாவாசை. இந்த அமாவாசையும் சூரிய கிரகணமும் ஒன்று சேரக்கூடிய நேரத்தில் நாம் இப்படி வைக்கக்கூடிய உணவானது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.